வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பாடி நம்ம உடம்புக்குள்ளே வருது, இல்லை ஒரு புதுசாகவே ஒரு வைரஸ் கிருமி வருது. இப்போ திடீர்னு வந்துட்டு ஒரு சென்னையிலே வந்துட்டு எப்படி கோவிட்லாம் எப்படி ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆனது மாதிரி ஸ்வைன் ஃப்ளூ ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் குனியா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஏதாவது தொற்று காலங்களில் வந்துட்டு நம்மளோட செல்ஸ் இது பண்ணுறதுக்கு நமக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரலாகவே நம்ம உடம்புல இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து தூக்கம் அப்படின்றது வந்து தூக்கம் அண்ட் வந்து உடம்பு ரெண்டுமே வந்து எல்லாமே வந்துட்டு இன்டர்லிங்க்டாக இருக்கும். நம்மளோட மனம் எல்லாமே இன்டர்லிங்க்டாக இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு வந்துட்டு 7லேருந்து 9 மணி நேரம் வந்து நம்ம ஆழ்ந்த உறக்கம் வந்து எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகள் வந்து நிறையா எடுத்துக்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகள் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சள்லேருந்தே இருக்கும். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட நேச்சுரலாகவே நம்ம உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி சிஸ்டம். அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து நமக்கு வீக்காக இருக்குது அப்படின்னா அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஆனால் ஒரு நோயிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்றதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் ரேவதி மேம் இணைந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே மேம். இன்றைக்கி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி பற்றி பார்க்க போகிறோம் மேம். இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ரொம்ப வீக்காக இருக்காங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் டக்குன்னு நம்மளை அஃபெக்ட் பண்ணிடுது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு அறிகுறி வச்சு நம்ம அறிஞ்சிக்கிறது? ஒரு 5 அறிகுறி பற்றி சொல்லுங்கள். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட நேச்சுரலாகவே நம்ம உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி சிஸ்டம். அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து நமக்கு வீக்காக இருக்குது அப்படின்னா அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சில இந்த 5 அறிகுறிகள் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் உடம்பை வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அவங்க எப்பயுமே டயர்டாக இருப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடிக்கடி தொற்றுகள் ஏற்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸ் தொற்று அல்லது பாக்டீரியா தொற்று, அப்படி இல்லைன்னா ஒரு க்ரானிக்காக வந்து ஒரு சைனஸ் இருக்கிறது. எனக்கு எப்போவுமே ஒரு சைனஸ் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது டாக்டர், இல்லைன்னா ஒரு இயர் இன்ஃபெக்ஷன் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு 4th இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கும். அதாவது ஒரு எப்பயுமே வந்துட்டு ஒரு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். செமிக்காமல் இருக்கிறது, எப்பயுமே ஏப்பம் வந்துகிட்டே இருக்கிறது, இல்லை ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட எனக்கு சளி பிடிச்சிக்கும் டாக்டர், நான் வெளியில் இந்த ஜில் காற்றுக்கு நான் போனேன் அப்படின்னா சளி பிடிச்சிக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும்? கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி வந்து குறையும் போது ஈஸியாக வந்து நம்மளை வந்து ஒரு நோய் வந்து அட்டாக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸில் குழந்தைங்களே இருக்காங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் ஒரு இம்யூன் வீக்காக இருக்க குழந்தை இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃபீவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் வந்து ஓல்டேஜ் பீப்புள்ஸ்க்கும், அதாவது ஜீரியாட்ரிக் பர்சன்ஸ்க்கும் இதே மாதிரி தான். ஒரு 70 வயதை கடந்தவங்களுக்கு இல்லை ஒரு 60 வயதை கடந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து வீக்காக தான் இருக்கும். இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க 70 வயது கடந்தவங்களுக்கு அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வீக்காக இருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து அதை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து எடுத்துக்கலாம்? கண்டிப்பாக வந்து வயோதிகத்தின் காரணமாக வரக்கூடிய இந்த இந்த இம்யூன் வீக் சிஸ்டத்துக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட உணவு முறை அண்ட் வாழ்க்கை முறையில் வந்து சில மாற்றங்களை வந்து கொண்டு வரணும். அதாவது ஈஸிலி டைஜஸ்டட் ஃபுட்டு, அதே மாதிரி நல்ல இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகள், பழங்கள், அதே மாதிரி கீரைகள், இதை வந்து அவங்களோட அன்றாட உணவுகளில் வந்து எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரியான டயட் பேட்டர்னும் ப்ளஸ் வந்துட்டு சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸு அண்ட் சில பேசிக்கான யோகா எக்ஸசைசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லாவே பூஸ்டப் ஆகும். சில ஃபுட்டு வந்து இருக்கும் இல்லையா, இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ என்ன மாதிரியான ஃபுட்டில் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது? கண்டிப்பாக வந்து நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகள் வந்து நிறையா எடுத்துக்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகள் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சள்லேருந்தே இருக்கும். அதாவது மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து உணவில் வந்து உங்களோட உணவில் வந்து மிளகு,
அதே மாதிரி வந்து திப்பலி, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அன்றாட உணவுகள் அதிகமாக பயன்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி காரத்துக்கு வந்து நம்ம வந்து க்ரீன் சில்லியோ ரெட் சில்லியோ பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த மிளகு பவுடரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். அடுத்து வந்துட்டு இஞ்சி நிறையா வந்து நம்ம உணவில் வந்து யூஸ் பண்ணணும். இஞ்சி, பூண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம உணவில் யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்க பித்தத்தை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி நம்ம செல்ஸையுமே ரொம்பவே ஆக்டிவாக வச்சுக்கும். அடுத்து வந்துட்டு உலர் திராட்சையும் வந்துட்டு நம்மளோட இதயத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. இதில் இருக்க வேதிப்பொருள்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல இருக்க இம்யூன் சிஸ்டத்தை வந்துட்டு நல்லாவே இதாக வச்சுக்கும். உலர் திராட்சை வந்து இதில் வந்துட்டு கருப்பு உலர் திராட்சை, இதை வந்து அதிகமாக வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி கீரைகள்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கீரைகளுமே, அதாவது பேசிக்காக இருக்கிற முருங்கைக்கீரை வந்து ஒரு சிறந்த பெஸ்ட்டு இம்யூன் பேக்கேஜ் மெடிசின் அப்படின்னு தான் சொல்லணும். முருங்கைக்கீரையை வந்துட்டு அவங்க பொரியலாகவும் செய்து சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து சூப்பாக சாப்பிட்லாம். அந்த முருங்கைக்கீரை சூப்பு வந்து ஒரு டெய்லியுமே கூட எடுத்துகிட்டு வரலாம். ஒரு அயன் கம்மியாக இருக்கிறவங்களும் சரி, இல்லை எனக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது டாக்டர், நான் டக்குன்னு ஒரு மலையில் போனேன் அப்படின்னா கூட எனக்கு தும்மல் வர ஆரம்பிச்சிருது, சில்லுன்னு ஏசி காற்று பட்டால் கூட எனக்கு வந்து அடிக்கடி தும்மல் வருதோ, இல்லை வந்து எனக்கு மூக்கடைப்போ ஏற்படுது, இந்த மாதிரியான தொற்றுகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களோட உணவில் வந்துட்டு நீங்கள் முருங்கைக்கீரையை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணீங்க அப்படின்னாலே அது வந்து ரெக்டிஃபை ஆயிரும். நம்ம தூங்காமல் இருக்கிறதுனாலையும் மன அழுத்தம் நமக்கு அதிகமாக இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பாதிக்கப்படுமா? கண்டிப்பாக வந்து தூக்கம் அப்படின்றது வந்து தூக்கம் அண்ட் வந்து உடம்பு ரெண்டுமே வந்து எல்லாமே வந்துட்டு இன்டர்லிங்க்டாக இருக்கும். நம்மளோட மனம் எல்லாமே இன்டர்லிங்க்டாக இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு வந்துட்டு 7லேருந்து 9 மணி நேரம் வந்து நம்ம ஆழ்ந்த உறக்கம் வந்து எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படும். இந்த ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த 7 to 9 மணி நேரம் சொன்னேன்ல, அதை வந்து ஒரு 5 சைக்கிள்ஸாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். 1.5 மணி நேரம் அப்படின்றது வந்து ஒரு சைக்கிள். இந்த 5 சைக்கிள்ஸுமே வந்துட்டு 5 சைக்கிள் அட்லீஸ்ட் 4 or 3 சைக்கிள்ஸாலும் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பாக நம்ம தூங்கியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணும். ஆட்டோ இம்யூன் நோய் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் மேம். இப்போது இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது வந்து நம்மளோட பிறப்புலேருந்தே இருக்கும். நம்மளோட பர்த் இட் செல்ஃபில் வந்துட்டு நம்மளோட உடம்புல வந்து நம்ம பரம்பரையாகவே வந்து நமக்குன்னு ஒரு ஜெனட்டிக்கலாகவே நமக்குன்னு ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கும். நம்ம செல்களுக்கு வந்து ஆற்றல் இருக்கும். வேறு வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பாடி நம்ம உடம்புக்குள்ளே வருது, இல்லை ஒரு புதுசாகவே ஒரு வைரஸ் கிருமி வருது. இப்போ திடீர்னு வந்துட்டு ஒரு சென்னையிலே வந்துட்டு எப்படி கோவிட்லாம் எப்படி ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆனது மாதிரி ஸ்வைன் ஃப்ளூ ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் குனியா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஏதாவது தொற்று காலங்களில் வந்துட்டு நம்மளோட செல்ஸ் இது பண்ணுறதுக்கு நமக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரலாகவே நம்ம உடம்புல இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாரின் பாடி உள்ளே வரும்போது அது வந்து அட்டாக் பண்ணும். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் செல்ஸ் வந்து அந்த செல்ஸை வந்து அட்டாக் பண்ணும். இப்போ இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டரில் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட நல்ல செல்ஸை வந்து அது ஃபாரின் செல்ஸ்ன்னு நினச்சிட்டு அதுவே தன்னைத்தானே அழிச்சுக்கும். சரிங்களா? நல்லா இயங்கிட்டு இருக்க செல்ஸை வந்து இது வந்து ஃபாரின், அது வெளியிலேருந்து ஏதோ ஒரு கிருமி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுவே வந்து அழிச்சுக்கிறது தான் வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவோம். இதனால வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைப் 1 டயபெட்டிஸ் வரலாம். அடுத்து வந்துட்டு SLE அப்படின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமெட்டஸ். இந்த மாதிரியான டிசீஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர் டைப்ஸில் வந்து வரும். ஓகே மேம். இப்போ வந்து காலகட்டம் வந்து மாறி வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய வைரஸ் தொற்றுகள் வந்து பரவிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான அட்வைசஸ்லாம் கொடுப்பீங்க? கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது எப்பயுமே லேசினஸ்ஸாக இல்லாமல் இன்ஆக்டிவாக இல்லாமல் நம்மளோட அன்றாட வேலைகளை நம்ம செய்யணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து ஃபாலோ பண்ணணும். முடிந்த அளவு வந்துட்டு ஒரு மினிமல் வாக்கிங்காலும் கண்டிப்பாக பண்ணணும், 20 to 30 minutes. அடுத்து வந்து தி பெஸ்ட் அப்படின்னா வந்துட்டு சூரிய ஒளி வந்து நமக்கு வந்து நம்மளோட உடம்புக்கு கிடைக்கணும். அந்த விட்டமின் D வந்து நேச்சுரலாகவே வந்து இதிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ வந்து இளம் சூரியன் காய்தல்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட உடம்புல வந்துட்டு சன்லைட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து நடக்கணும். அந்த வாக்கிங் வந்து அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து அவங்களோட உணவுகளில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த பொருள்கள் சேர்ந்த உணவுகளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கீரை, அதே மாதிரி நான் சொன்னது மாதிரி மஞ்சள், இஞ்சி, பூண்டு சேர்ந்த உணவுகளை வந்து நிறையா எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான உணவுகளை ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வாக்கிங் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி மெடிடேஷன், கொஞ்சம் நேரம் வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தியான பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளணும். அதே மாதிரி எளிமையான யோக பயிற்சிகள், இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணாலே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும், ப்ளஸ் பூஸ்டப்பும் ஆகும். நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான மெடிசன்லாம் கொடுத்துட்ருக்கோம் மேம்? ஸ்ரீவர்மா ஹாஸ்பிட்டல்ஸில் நம்மளோட
இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட 7 டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து நெல்லிக்காய் போன்ற சிறந்த மூலிகைகள் இருக்கிறனால நேச்சுரலாகவே நம்ம உடம்புல இருக்க இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணும். அடுத்து வந்துட்டு எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நேச்சுரலாகவே வந்து அதிகப்படுத்தி எந்த நோய் வராமையும் நம்மளை வந்து பாதுகாத்துக்கும். இந்த கேப்சியூல்ஸை வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். சிறியவர்களாக இருந்தாங்கன்னா டெய்லி காலையில் 1 நைட்டு 1 உணவுக்கு பின்பு எடுத்துக்கலாம். பெரியவர்களாக இருந்தாங்க அப்படின்னா உணவுக்கு பின்பு காலை 2 மதியம் 2 இரவு 2 3 வேளையுமே இந்த 7 வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி பற்றி பார்த்தோம். இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்றதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தீங்க. என்ன டேப்லெட்லாம் சாப்பிடணும் அப்படின்றத பற்றி ரொம்ப விரிவாகவே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை பிப்ரவரி 4ஆம் வாரம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும், 23ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அம்பத்தூரில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 25ஆம் தேதி புதன்கிழமை சேலமில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 26ஆம் தேதி வியாழக்கிழமை திருப்பூரில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூரில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 28ஆம் தேதி சனிக்கிழமை கோயம்புத்தூரில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவனீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை.